அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு அவரை சமாதானப்படுத்துறேன்னு அங்க வந்துடாதீங்க. ஏன் அத்தை? இல்ல மருமகளே, அண்ணன் உங்க 2 பேர் மேலயும் ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்க வந்து அவர்கிட்ட பேசி கோவத்துல ஏதாவது ரசாபாசம் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்த முடியாதுல்ல. அதனாலதான் சொல்றேன். இல்ல மல்லிகா, நாங்க எதுவும் பண்ணல. நீயே பார்த்து பேசி சமாதானப்படுத்திரு. என்னை நம்பிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பாருங்க. இவங்கள நம்பலாமா வேண்டாமா? இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிரு. நான் என்னைக்கு உன்னை மறக்க மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். நீ வரட்டுமா? அத்தை, சரி மல்லிகா. அந்த ஜூஸ குடிச்சிருங்க. சரிம்மா. நான் வரேன். வரேம்மா, வரேன். நீ வா மல்லிகா. மல்லிகாவா கொக்கா? மா, நீ ஏம்மா உங்ககிட்ட இப்படி கெஞ்சிட்டு இருக்க? இல்லைன்னா உங்க அப்பாவை எப்படிம்மா சமாதானப்படுத்துறது? ஏன் நான் இல்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? திரும்ப திரும்ப உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க வேணாம்யா. அதுக்காக திருடி கையில சாவிய கொடுப்பியா? புதுசா சொந்த பந்தம்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்குல்ல. இந்த மல்லியா சொன்னா உங்க அப்பா கேப்பாரு. அப்பா கேப்பாரு, சரி. இந்த அம்மா சொல்லும் நீ நினைக்கிறியா? என்னதான் இருந்தாலும் அண்ணன் குடும்பம்ல, விட்டு கொடுத்துருமா என்ன? அப்போ நாளைக்கு வரைக்கும் இப்படியே தான் இருக்க போறோமா? எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருப்புங்கொடி. எப்படியாவது மல்லிகை அவங்க அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்திடுவா. இல்லம்மா, எனக்கு என்னமோ இவங்க சொல்ற எனக்காக இந்த ஒரு வாட்டி பொறுத்துக்கிறியா? சரிம்மா, உனக்காக இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் பொறுத்துக்கிறேன்.